ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் அஸ்வினி vlog. ஸோ இந்த vlogல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் வந்து இன்றைக்கி ஊருக்கு கிளம்புறேன். நான் வந்து சிதம்பரம் தான் வந்து கிளம்புறோம். ஸோ கிளம்புறது பெரிய விஷயம் இல்லை, எதில் போகிறோன்றது தான் பெரிய விஷயம். ஸோ நான் வந்து போகிறேன். ஈஸியாக இருக்குது, வண்டியில் போயிட்டு 1 ஹவரில் வந்ததுக்கே கீஞ்சிச்சு. இப்போ 5 hours ட்ராவல், அதாவது கூகுள் மேப் படி 5 hours ட்ராவல். நினச்சி பார்த்தா எனக்கு எல்லாம் பார்த்துப்பா, ரொம்ப நன்றி. தெரில என்னன்னு. இப்போ டைம் வந்து 7:10 ஆகுது. ஸோ பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த பையன் பஸ்ஸில் தான் போகிறோன்னு சொன்னான். அதனால தான் நானும் அவனை நம்பி சரி நானும் வரேன் அப்படி சொன்னேன். ஆனால் கடைசியில் பார்த்தா வண்டின்னு சொல்லிட்டான். ஸோ இதுக்கு மேலே வரலன்னு சொன்னால் அசிங்கமாக கேட்பாங்க. அதனால் வந்து நானும் கிளம்பிட்டேன். ஸோ அம்மா, சித்தி, பாப்பா எல்லாமே வந்துட்டு நேற்று காலையிலே அவங்க போயிட்டாங்க அங்கே. இப்போ நானும் தம்பி மட்டும்தான் போகிறோம். ஸோ எனக்கு என்னென்னா, பைக்கில் போகிறோம், அது ஒரு விஷயம். எனக்கு இப்போவே தூக்கமாக வர மாதிரி இருக்குது. என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில. பார்க்கலாம். அண்ட் எங்கள் அம்மா எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, வீடியோ கால் பண்ணி இங்கே உனக்கு வீடியோ எடுக்க சூப்பராக இடம் இருக்குது அப்படின்றாங்க. எனக்கு ஒரே சந்தோஷமாக போச்சு. ஸோ வாங்க, இப்போ வந்துட்டு நான் காஃபி குடிச்சிட்ருக்கேன். ஸோ காஃபி குடிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு உடனே கிளம்பிடுவேன். நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே எங்கள் வீடியோ வீட்டில் இருந்து 7:30 கிளம்பியாச்சு. போகிற வழியில் பெருங்குளத்தூரில் ஒரு அம்மன் கோவில் இருக்குது, அங்கேயும் போய் சாமி கும்பிட்டாச்சு. கம்மியாக கொடுத்தாலே அந்த ஸ்பீடு போகும். மணி 8:20, 9:20. நம்ம எத்தனை மணிக்கு கிளம்புவோம்? 7:30 7:30. 2 மணி நேரம். 2 மணி நேரமா 8 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோமா? டிராஃபிக்ல பாண்டிச்சேரிக்கு முன்னாடி ஒரு 6 கிலோமீட்டர் தான் இந்த ஒரு கடை இருந்துச்சு. அப்படியே டீ குடிச்சிட்டு பிரெட் ஆம்லெட்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ட்ராவலிங்கில் நான் வந்து நிறைய வீடியோ எடுக்கவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போல்லாம் ஃபோன் எடுக்கணும் பயமாக இருந்தது. காற்றடிச்சுன்னு ஃபோன் பறந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ண, நடுரோட்டில் போய் எடுக்க முடியாது. ஸோ அதனாலேயே வந்து நான் வீடியோ எடுக்கலை. சில கிளிப்ஸ் மட்டும்தான் எடுத்தேன். மெயினாக இந்த பாண்டிச்சேரிக்குள்ளே ஃபஸ்ட் டைம் நுழைய போகிறதுனால அப்போ ஒரு கிளிப் எடுத்திருந்தேன். ஸோ அதனால தான் நிறைய ட்ராவலிங் பண்ணுற கிளிப் வந்து இல்லை. அண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு லைட்டு கூட இல்லை. பின்னாடி திரும்பி பார்த்தா அவ்வளோதான். நான் பயந்துட்டு பின்னாடி கூட திரும்பி பார்க்காம போயிட்டுருந்தோம். கரெக்டான ஊரையும் கரெக்டான வீடியோவும் கண்டுபிடிச்சி எப்படியோ ராத்திரி 1:20க்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஸோ நாங்கள் வந்து நைட் எத்தனை மணிக்கு வந்தோம் அப்படின்னா 1 மணின்னு மேப் காட்டுச்சு. நாங்களும் 1 மணின்னு நம்பினோம். அப்புறம் நம்ம பார்த்தா வழியில் வந்து போலீஸ் பிடிச்சாங்க. அப்படி ஒரு ஊரே இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் மறுபடியும் மேப் போட்டு 8 கிலோமீட்டர் தண்டத்துக்குன்னு சுற்றிக்கிட்டு வந்தோம். அப்புறம் கரெக்டாக 1:23க்கு நாங்கள் வந்தோம். ஸோ அதனால தான் வந்து நைட் எதுவுமே எடுக்க முடியல. அப்படியே நைட் அப்படியே ஆளே இல்லை, டென்ஷன் ஆகிடுச்சு. லைட்டும் இல்லை, எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் எப்படியோ 1:30க்கு வந்து சேர்ந்துட்டோம். குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம்.
வந்து மூக்குத்தி வச்சுருக்கேன், எனக்கு அழகாக இருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ மக்களே இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு ஃபுல்லாக. இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்புறோம். ஸோ இது பார்த்திங்களா, எங்கள் அம்மா வந்து இதை கொடுத்துட்டு நீ வீடியோ எடுத்தல அதுக்காக எடுத்துருவாங்க அப்படின்றாங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் ஆட்டோ வந்துருச்சு, கிளம்ப போகிறோம். ஸோ இப்போ ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் இங்கே முதல்ல போச்சான். ஸோ ஓகே, இதுக்கப்புறம் வந்து அப்படியே கோயிலுக்கு போயிட்டு பார்க்கலாம். இங்கே வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற. ஆமாம், இப்போ வந்து நாங்கள் சேத்தியாத்தோப்பு வந்துட்டோம். வந்துட்டு பொருள்லாம் வாங்கிறதுக்காக போயிருக்காங்க. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க முன்ன தவிர. ஸோ அவங்களாம் வந்த அப்புறம் மறுபடியும் ஆட்டோலேருந்து நம்ம வந்துக்கலாம். பார்த்தீங்கன்னா புளியாங்காய் பறித்து சாப்பிட போகிறோம். வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கும்பிட்டுட்டோம், வந்துட்டோம். இதோ அந்த வெள்ளம் உடச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு பொங்கல் வந்து வச்சிட்ருக்காங்க. அதுக்குள்ளே நாங்கள் வந்து உள்ளே சும்மா போய் சாமியை மட்டும் பார்த்துட்டு ஃபோட்டோ வீடியோவில் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவங்களுக்கு ஆக்சுவலாக இது வந்து நான் வரதான் இன்றைக்கி வந்து பிளானே கிடையாது. அம்மா, சித்தி, தம்பி, பாப்பா மட்டும் வரதாக தான் பிளானு. என் தம்பி என்ன சொன்னால், எனக்கு வந்து ஒர்க் இருக்குன்றனால பார்த்தா ஒர்க் இருக்குன்றனால நான் தனியாக பைக்கில் வரணும் அப்படின்றதுக்காக என்னை கூப்பிட்டான். சரி, அவன் தனியாக போகிறானே நானும் நம்பி வந்தேன். அப்புறம் தான் வந்து பார்த்தா அவனுக்கே 3 நாள் லீவான். ஸோ அதனால் வந்துட்டு அவனுக்கே லீவுன்றது தெரில, வேஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய்ட்டு வந்திருக்கான் நைட் ஷிஃப்ட்டு. சரி ஓகே, நானும் வந்துட்டேன். இப்போ வந்து முடிச்சுட்டு கிளம்புனேன். இங்கே வந்து இது வந்து நான் 3வது வருஷம். நான் நினச்சிட்டே இருந்தேன் 2 வருஷம் வந்தேனே, 3வது வருஷம் வர முடியல அப்படின்னு. பார்த்தா ஆண்டவனாக வந்து கூப்பிட்டு வந்துட்டான். இன்னமும் ஞாபகம் வச்சுருக்காங்க, எப்படிமா இருக்கீங்க எல்லான்னு. நான் வந்து யாரை கேட்கக்கூடாதுன்னு நினச்சோன்னா அவங்களே வந்து கேட்டுட்டாங்க. என்ன பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு எல்லோரும் கேட்க தான் செய்வாங்க, பதில் சொல்லி தான் ஆகணும். ஸோ இப்போ வச்சிட்ருக்கோம், பார்க்கலாம் எப்படின்னு. அவங்க வச்சிட்ருக்காங்க. நேற்று ஈவினிங் சார்ஜ் போட்டேன் ஃபோனை. காலிலேருந்து வீடியோவாக சர மாதிரியாக எடுத்துகிட்ருக்கேன். இப்போ பார்த்தா சார்ஜ் பார்த்து பவர் பேங்க் கேட்டால் ஒருத்தன் நக்கலாக பேசுகிறான். போய்ட்டு சார்ஜ் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம கிளம்பும் ஏதாவது வீடியோ எடுக்க முடியும், இல்லைனா நக்கின்னு போயிடும். இப்போ எடுக்கணும். கொய்யாக்கா புளியாங்காய் வந்து எனக்கு ரொம்ப சுத்தமாக பிடிக்கலன்னு 2 தின்ட்டு வந்து பேசுது. நான் சாப்பிடவே இல்லை. சத்தியம் பண்ணு. ஒன்றே ஒன்று சாப்பிட்டோம் காய்ஸ், அது கூட தப்பா. பின்னாடி வந்து எங்கள் சித்தி அது வந்து தம்பி காய்ஸ். தம்பியா? தம்பி தம்பி இங்கே பாரு. சிரி 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 ஃபோட்டோ எடுக்கிறேன். சிரிடா. சிரிக்க மாட்டேன், கோவத்தில் இருக்கிறான். ஆக்சுவலாக நானும் வந்து நேற்றுலேருந்து ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் வந்து நான் மறந்துட்டேன். சரி நைட்டு வந்து அந்த வயிற்றுச்சலை கொட்டலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து நைட்டு செம்ம வலி தூங்கிட்டேன்.
என்னன்னா இப்போ வந்து சென்னையிலேருந்து நான் இங்கே வரத்துக்கு 6 hours ஆச்சு. ஸோ எனக்கு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், நான் சைக்கிள் தவிர வேறு எதுவும் ஓட்ட மாட்டேன். ஸோ என் தம்பி மட்டும்தான் ஒரே ஆளாக 6 மணி நேரம் எவ்வளோ கிலோமீட்டருன்றது மறந்து போயிட்டேன். வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன். அவ்வளோ தனியால் ஓட்டிகிட்டு வந்தான். ஆனால் ஒரு சிலர் வந்து 3.5 மணி நேரம் ட்ராவலுக்கே வந்து ஓவராக பேசுனாங்க. நான் ஒரு ஆள் தான் ஓட்டணும் கீட்டணும் அப்படின்லாம் பேசுனாங்க. அப்படி தான் எனக்கு நேற்று தான் புரிஞ்சிச்சு. நம்ம வந்து அவங்க முக்கியம்னு நினச்சி அவங்கள வந்து நம்ம கூட்டிகிட்டு போகணும் நம்ம கூட நினச்சா கண்டிப்பாக எவ்வளோ மணி நேரமாக இருந்தாலும் தனியாக ஓட்டணுன்னாலும் கூப்பிட்டு போவோம். இப்போ நேற்று என் தம்பி வந்து என்னை நினச்சான் கூப்பிட்டு போகணும் அக்காவை அப்படின்ட்டு. 5 மணி நேரம் ட்ராவல், 1 hour வந்து நாங்கள் ½ hour தான் நாங்கள் நின்னோம். மீதி ஒரு ½ hour வந்து எங்களை போலீஸ் வந்து இப்படி ஒரு ஊரே இல்லைன்னு சொல்லிட்டு எங்களை சுற்றி விட்டு ½ hour வந்து வேஸ்ட்டாக நாங்கள் ஒரு 8 கிலோமீட்டர் போயிட்டு நாங்கள் சுற்றிட்டு வரதுனால லேட் ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அவன் நினச்சான். அப்போ தான் நினச்சேன் நம்ம வந்து எல்லாமே வந்து அவங்க நினைக்கிறது தான், மைண்ட் மேட்டர்ஸ் அப்படின்ட்டு. இதில் வேறு அவங்க அப்படி சொல்லும் போது கூட ஒரு 4 சிங்சாங் வேறு. அதுக்கு கோபம் எதுக்கு வருது? அவ்வளோ வெக்கமாக இருந்தால் எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது? அப்படியே சிங்சாங் போட்டே இருக்கட்டும். ஸோ நான் வந்து என் வேலையை பார்த்துட்டு நான் பாட்டுன்னு போயினே இருக்கணும். இதெல்லாம் வந்து லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட பாடம். லாட் ஆஃப் செருப்படிஸ். வருஷம் பூமுடி கொடுத்தேன். இந்த வருஷம் கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் எல்லாருமே கொடுத்துட்டோம், 5 பேருமே. செக்லிஸ்ட் டன். ஃபஸ்ட்டு முடி வெட்டவே கூடாதுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு சாமிக்கு இல்லை, அதனால் தாராளமாக கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஆற்றுக்கு போகிறோம். ஆற்று என்னமி? ஆமாம் ஆமாம். போயிட்டு வந்துட்டேன். ஸோ நல்லபடியாக சாமி கும்பிட்டு பொங்கல் சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து நாங்கள் கிளம்புறோம். வண்டிக்கு 2 வண்டிக்கும் வந்து பூஜை போட்டுட்ருக்காங்க. ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம். இப்போ பஸ் ஏறிட்டு உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்ட் சொல்ல மறந்துட்டேன், மெயினாக வந்து ஒரு கறி விருந்தே சாப்பிட்டு தான் அங்கேருந்து வந்து கிளம்பணும். எப்படியோ ஒரு ½ an hourக்கு மேலே வெயிட் பண்ணி கடைசியாக ஒரு வழியாக சென்னை பஸ் ஏறியாச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் வீட்டுக்கு வரத்துக்கு நைட்டு 11:30 மணி ஆயிடுச்சு. ஸோ நல்ல ஒரு ட்ரிப்பாக வந்து இருந்தது. ஸோ உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.